10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 6.22 கவனிங்க. from a point on the ground the angle of elevation of the bottom and top of the tower fixed பாருங்க. ஒரு டவர் இருக்குது, ஒரு பில்டிங் மேலே, ஒரு 30 மீட்டர் பில்டிங் மேலே ஒரு டவரை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரம் ஏ பாயிண்ட் சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் நின்று அந்த டவரோட பாட்டமை பார்க்கும்போது 45 டிகிரி மேட் ஆகுது, அதே மாதிரி டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி மேட் ஆகுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டவரோட வேல்யூ என்னன்னு மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதை 90 டிகிரின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஃபஸ்ட்டு சின்ன குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம், அடுத்து பெரிய ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் எடுக்கணும். ABC பி சென்ட்ரல் ஒரு மாதிரி எழுதுங்க. அது CBD அப்படிங்கிற 2 ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோம். tan θ வேல்யூ tan θ பாருங்க, ஆப்போசிட் டிவைட அட்ஜசன்ட். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜசன்ட் அப்படின்னா இந்த 45 டிகிரிக்கு இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அடுத்து 60 டிகிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக ஹோலாக ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஓகேவா? டேர்ன் அந்த ஏபியோட வேல்யூ மட்டும் தெரியும், அதை மட்டும் அப்ளை பண்ணிட்டோம். அப்போ இதுலேருந்து நமக்கு பிடியோட வேல்யூ கிடச்சிருச்சு. இது 60 டிகிரி அப்படிங்கிறப்ப √3. இந்த அந்த சிபி இருக்கு இல்லையா, பிபி அப்படிங்கிற பாயிண்ட்டை ஏங்கிற பாயிண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுது இல்லையா, அப்போது BA + CA இல்லைனா CA + AB எப்படியா எழுதிக்கோங்க. ஓகேவா? டிவைட BD. அப்போது கவனிங்க, அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஏபியோட வேல்யூ நமக்கு தெரியும், அதேமாதிரி பிடியோட வேல்யூ தெரியும். இதை அப்ளை பண்ணிட்டு இந்த 30 எந்த சைடு கொண்டு வந்துருக்கோம், இந்த வேல்யூ மட்டும் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸாக இருக்க 30 இந்த சைடு வந்துச்சா மைனஸ் ஆகுது. 30 காமனாக எடுக்கிறோம். √3 வேல்யூ அவங்க கிவனில் கொடுத்துருந்தாங்க, அதை அப்ளை பண்ணோம், இது மைனஸ் பண்ணோம், இந்த 2 வேல்யூ இன்ட்டு பண்ணி எழுதுன ஆன்சர் வந்துருச்சு.